வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது, செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சில்வர் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த சில்வரை பற்றி பார்க்கும்பொழுது எல்லாருமே இப்போ சில்வர் பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் பற்றி அதிகமாக நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில்வரில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் கமெண்ட்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு சில்வர் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு டேட்டா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சில்வரை பொறுத்தளவில் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எமோஷ்னலாக நீங்கள் சில்வரில் என்ட்ரு ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு நான் சொல்லிக்கிறதா தான். எமோஷ்னலாக நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்போது சில்வர் சடனாக ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40% ஏறிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ வேகமாக ஏறிக்கிட்டே போதும், நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏறிக்கிட்டே இருக்கே, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையில் போய்ட்டு என்ன பண்ணுவோம், எமோஷ்னலாக போய் அதை பை பண்ணிவிடுவோம். பை பண்ணோன்னே அங்கேருந்து இறங்கும் அது. ஓகே, இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எமோஷ்னலாக பை பண்ணவங்க இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. நானுமே எமோஷ்னலாக இது வரைக்கும் நிறையா வருஷத்தில் ஒரு 5-6 தடவையாவது அந்த தப்பை பண்ணிவிடுவேன். இவ்வளோ தூரம் எமோஷ்னலை பற்றி பேசினாலும் நம்ம ஹியூமன் தானே, நமக்கு ஒரு எமோஷ்னல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி நானும் நிறைய ஸ்டாக்ஸில் எமோஷ்னலில் போய் சிக்கியிருக்கேன். எப்படி ஒரு 4-5 தடவையாவது அந்த தப்பு நடத்தும், திருப்பியும் அதை ரிமைண்ட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு 4 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அந்த எமோஷ்னலை நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில்வர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில்வர் பீஸ்னு ஒன்று இருக்குது, ETF இருக்குது, கோல்டில் ETF இருக்குது, இப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது சில்வர் ஏற ஆரம்பித்த இந்த 6 மாதத்தில் நான் எப்போயாவது சில்வர் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அதுதான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டைமே அது கன்சாலிடேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். 70 ரூபா 80 ரூபா இருக்கும்போது சில்வர் பீஸை பற்றி நிறைய நம்ம வீடியோ போட்டோம். இப்போ 235 ரூபாவில் இருக்குது, 4 மடங்கு ஏறி போச்சு. ஓகே, அப்போது இப்போ போய் எல்லோரும் சில்வரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அது எமோஷ்னலான ஒரு டிஸ்கஷன். சில்வர் ஏறுது பார்த்தீங்களா, அந்த எமோஷ்னல் டிஸ்கஷனில் போய் நீங்கள் சிக்கிடக்கூடாது. அதுலேயும் எமோஷ்னலாக போய் வாங்கலாம். அது அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறவங்க எப்படி ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ரிஸ்க்கை அவங்க எடுப்பாங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சில்வர் பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே அன்றைக்கி ஒரு 5%, இன்றைக்கி ஒரு 6%, 2 நாளில் 11%. இப்போ இந்த மாதத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா சில்வர் முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட். நம்மளுடைய தமிழ்ஷார் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க, ஃபாலோவராக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மாதம் சில்வரும் கோல்டும் நேரோ ரேஞ்ச், அதை எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போயே அந்த நேரோ ரேஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ண இந்த மந்த்லேயே நிறைய பேருக்கு ஒரு கீ பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகே, இது நேரோ ரேஞ்சுனா பெரிய வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்றத புரிஞ்சிட்ருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சில்வருடைய வாலட்டிலிட்டி நல்லா இருந்தது, கோல்டுடைய வாலட்டிலிட்டி இந்த மாதம் நல்லா இருந்துச்சு. இப்போ முடிஞ்சு போச்சு இந்த மாதம். இப்போ அடுத்த மாதம் எது நேரோ ரேஞ்சில் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதம் எது ஏறவே இல்லை அப்படின்றத பார்க்கணும். இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ அடுத்த மாதம் அது நேரோ ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சில்வர் கோல்டு இந்த மாதத்தோடு நின்றுமா, அடுத்த மாதம் நிஃப்டி ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். எது நமக்கு எந்தெந்த மாதம் நேரோ ரேஞ்சில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, நான் வெறும் இண்டெக்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். இப்போ சில்வர் பற்றின டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சில்வர் லாஸ்ட் இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 70 ரூபீஸில் இருந்தது, 4 மடங்கு ஏற்றம் கொடுத்துருக்கு சில்வர். அப்போது சில்வரில் அதிகமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் வாங்கினவங்களுக்கு இப்போ தான் 80% ஏற்றம் கொடுத்துருக்கு. 100% கூட இன்னும் வரல, டபுளாக கூட ஆகலை. இப்போது 2020 வாங்கினவங்களுக்கு, 2020 உச்சத்தில் வாங்கினவங்களுக்கு இப்போ தான் சில்வர் 80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இதே போன வருஷம் வாங்கினவங்களுக்கு 4 மடங்கு 400% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடியே சில்வர் ஒரு பெரிய பீக்கில் போச்சு 2020. அங்கேருந்து அது இறங்குனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% அப்ராக்சிமேட்டாக இறங்குச்சு. யாரெல்லாம் உச்சத்தில் போய் எமோஷ்னலில் போய் வாங்கினாங்களோ சில்வரை 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020, அவங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு சில்வர் ஏறவே இல்லை. இப்போ தான் ஏறி இருக்குது. 2020 2025 இப்போ தான் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ரைஸ்க்கு சொல்கிறேன். நடுவில் 2025 2025 தான் அந்த ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 5 வருஷம் அவங்க பொறுத்து காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா 40% டவுனில் போயிடுச்சு. அப்போது யாருக்கு அது பாதிப்புனா, எமோஷ்னலாக பை பண்ணவங்க எல்லாருமே 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே தான் இப்போயும்
இப்போ வந்து சில்வர் ரூ. 70லேருந்து ரூ. 235 வந்திருக்கு. ஓகே, இந்த நேற்றுக்கு வந்து ராபர்ட் கியோசாக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் 2025 சில்வரை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து வெறும் ட்ரைலர் தான், 2026 தான் மெயின் பிக்சர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, அப்போது இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ட்வீட் போடுறவங்க, இல்லை ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க வந்து பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதில் எமோஷ்னலாக போய் ஸ்டெப்ஸ் எடுத்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாரன் பஃபெட்டே வந்து அவர் வாங்கி இறங்கி போய் நஷ்டத்தில் விற்றுட்டு போன கம்பெனிலாம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக அது ஏறணுன்ற அவசியம் கிடையாது. பட் அதுக்காக அவங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது, அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சில்வரில் வந்து இப்போது ரூ. 70லேருந்து ரூ. 230 வந்துருச்சு. இப்போ 4 மடங்கு ஏறி போச்சு. இப்போ போய் நம்ம வாங்கட்டுமா வேண்டாமா, இல்லை இன்னும் இறங்கி ஒரு ரூ. 150 வருமா அப்படின்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஒரு கரெக்ஷன் வரும், அது வந்து மேபி ரூ. 300 போயிட்டு அங்கேருந்து கூட ஒரு ரூ. 70 வரலாம். ஓகே, இல்லை ரூ. 400 போயிட்டு அங்கேருந்து கூட ரூ. 200 வரலாம். எப்போ வேணாலும் கரெக்ஷன் நடக்கலாம். ஒரு துல்லியமான ஒரு டேட்டா வந்து பங்குச்சந்தையில் உலகத்தில் யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இன்ஸ்டியூஷன்ஸ் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹை நெட்வொர்த் ட்ரேடர்ஸ் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நடுத்தர, நான் வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிடில் ஃபேமிலி, அதுக்கப்புறம் லோயர் மிடில், அப்பர் மிடில், இந்த குரூப்புக்குள்ளே தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா பணக்காரங்களுக்கு இது ஜீரோ ஆனாலும் அவங்க வந்து லைஃப் பணக்காரங்களாகவே தான் இருக்க போகிறாங்க. நம்ம மிடில் ஃபேமிலியை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து வேறு வழியே கிடையாது, சிஸ்டமேட்டிக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ வந்து சில்வர் வந்து அதிகபட்சத்தில் இருக்கா, இப்போது அவங்கக்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னா மொத்தமாக 2 லட்சத்தை கொண்டு வந்து சில்வரில் போடாமல் ஒரு 20,000 சில்வரில் போட்டுட்டு அடுத்த சில்வர் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்த மாதம் ஒரு ப்ரைஸ் வரும், அந்த ப்ரைஸில் ஒரு 20,000, அதுக்கு அடுத்த மாதம் ஒரு ப்ரைஸ் வரும், அந்த மாதத்தில் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சிஸ்டமேட்டிக்கில் என்ன இல்லை அப்படின்னா எமோஷ்னல் இல்லை, அதுதான் அண்டர்லைனான விஷயம். ஏன் வந்து சிஸ்டமேட்டிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ சில பேர் வந்து சிஸ்டமேட்டிக் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்கிறேன். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானும் வந்து சேர்ந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்னு இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்காக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இனிமேல் ஒன்றுமே லாபமே கொடுக்காதானா அப்படிலாம் கிடையாது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னமும் பெட்டராக தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம மாதம் இருக்கிற காசை சிறுக சேமிக்கிற மாதிரி தான் அது. நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் சிறுக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே சிறு சேமிப்பு அப்படின்னா யாருமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதம் 10 ரூபா இல்லை டெய்லி 1 ரூபா 2 ரூபா இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து சிறு சேமிப்புன்ற விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசுவாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் பார்க்கும் பொழுது பெருசாக இருக்கும். இப்போ நான் அந்த சிறு சேமிப்பே நம்ம என்ன பண்ணுறோன்னா சிறு முதலீடு அப்படின்னு மாற்றிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்தியன் மைண்ட் செட்லேயே தான் போகிறோம். இந்தியன் மைண்ட் செட்டில் தான் நம்ம போகிறோம். சிறு முதலீடு அப்பப்போ 100, 500, 1000, 2000 இப்படியாகவே சிறு முதலீடு பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சிறு சேமிப்பே வந்து நமக்கு பெருதுளியாக பெருவெள்ளமாக மாறும் பொழுது சிறு முதலீடும் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், இந்த சில்வரு கோல்டெல்லாம் எப்படி பார்க்கணுன்னா, உச்சத்தில் இருக்கும்போது போய் எமோஷ்னலாக 5 லட்ச ரூபா கொடுத்து பை பண்ணிடுறது, இல்லை 10 லட்சம் நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை அப்படியே 100% போய் பை பண்ணி இறங்கிருச்சு. நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வந்து சில்வர் போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி 180 ரூபா வரைக்கும் போச்சு. 180 ரூபா போனப்போ எல்லோரும் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டாங்க. அது ஏன்னா அது 70 ரூபாலேருந்து 180 ரூபா வந்துருச்சுல்ல, அப்போ 180 ரூபாவில் போட்டாங்க. போட்ட உடனே அடித்து 130 ரூபாய்க்கு இறங்கி போச்சு. இறங்கினோடனே எல்லோரும் பயந்துட்டாங்க. ஐயோ சார், என்ன சார் இவ்வளோ இறங்கி போச்சு, எனக்கு தேவையில்லாமல் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 130 ரூபாவில் வந்து ஒரு 150 ரூபா வந்தோடனே எப்போ நமக்கு ஏதோ மாடரேட்டான லாஸ்ட்டில் வெளியே வந்தாலும் 150 ரூபாவில் வெளியே வந்துட்டாங்க. திருப்பி அதை அடித்து 230 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இப்படியே எமோஷ்னலில் நீங்கள் ப்ளே பண்ண விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ என்னென்னா, எமோஷ்னல் இல்லாத இடம் எது எல்லாருடைய கண்ணில் படாமல் ஓரமாக இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, கோல்டு சில்வரை பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்காத இடம் எது, மார்க்கெட். நிஃப்டி யாரும் பார்க்கல இந்த மாதம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி எல்லோரும் எங்கே வந்து குவிஞ்சு அதிகமாக பை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம பயப்படணும். ஓகே, எல்லோரும் பயந்துட்டு விற்றுட்டு போகிற நேரத்தில் நம்ம வந்து சந்தோஷமாக அதை பை பண்ணணும். எல்லோரும் எங்கே பயப்படுறாங்க, எல்லோரும் அதிகமாக எங்கே வாங்குகிறாங்களோ அங்கே வந்து நம்ம பயப்படணும். எல்லோரும் பயப்படுற இடத்துல நம்ம வந்து ஹாப்பியாக அதை வாங்கணும். அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண சொல்லுவார் வாரன் பஃபெட். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும் அந்த கோட். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் தான் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது யாருமே வாங்கலை. அப்போ வந்து எந்த இன்ஃப்ளூயன்சரும் சில்வரை பற்றி பேசலை.
இப்போ 280 230 தாண்டினதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாரும் பேசுகிறாங்க சில்வர்னு. இனிமேல் பேசி என்ன பண்ண போகிறோம்? அது ட்ரெயின் முடிஞ்சு தாண்டி போயிடுச்சு, ஸ்டேஷன்லாம் தாண்டி போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போயும் வந்து எனக்கு அது மேலே ஒரு ஹோப் இருக்குது, என்னுடைய அனாலிசிஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதை ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு மிடில் ஃபேமிலி, அப்பர் மிடில் லோயர் மிடில், இந்த 3 கேட்டகரியை சேர்ந்தவங்க எப்பயுமே வந்து எந்த ஒரு ப்ரைஸ் ஏறினாலும் அதில் எமோஷ்னலாக அவாய்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக் 20,000 அப்படியே சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதில் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வின் பண்ண முடியும். மற்றபடி எமோஷ்னலாக வேகமாக போய்ட்டு பை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே சில்வர் நிறைய பேர் வாங்கி நஷ்டத்தில் வந்திருப்பாங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் வேணால் இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எமோஷ்னல் பை. எமோஷ்னலாக போய்ட்டு பை பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. எமோஷ்னல் இல்லாத இடத்துல தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ எமோஷ்னல் இல்லாத இடம் எது ஏறாமல் அப்படியே மந்தமாக இருக்குது, அந்த இடத்துல போய் தேடி பார்க்கணும். அங்கேருந்து ஒரு வைரம் கிடைக்கும், அந்த வைரத்தில் மெதுவாக நம்ம முதலீடு பண்ணணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுக்கணும், இல்லை 1 வருஷம் கூட டைம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து 30-40% வந்து ஏதாவது பார்க்க முடியும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். நல்ல உச்சத்தில் இருக்கிறத போய்ட்டு எமோஷ்னல் பை பண்ணாதீங்க. எமோஷ்னலாக ஐயோ எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். எமோஷ்னல் பை பண்ணக்கூடாதுன்றது அர்த்தம். சப்போஸ் அதே மீறி எமோஷ்னலாக பை பண்ணியே ஆகணும்னு உங்கள் மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். அப்போ என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக கையில் எடுத்துக்கணும். அப்போ நம்ம வாங்கிடுவோம், ஆனால் சிஸ்டமேட்டிக்காக போயிடுவோம், பல்காக போட வேணான்ற அந்த டைவர்ஷனுக்கு நீங்கள் வந்துடணும். ஓகே, இதுதான் சில்வரோட. இப்போ நான் சில்வரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னா அதை பேசி முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. ட்ரெயின் ஸ்டேஷனை தாண்டி போயிடுச்சு. 70 ரூபா 90 ரூபாவில் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ 230 ரூபா. இப்போ நம்ம எல்லோரும் இப்போ தான் பேசுகிறாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதில் உஷாராக வெளியே வந்துடுவேன், ஓகேவா? இல்லைனா என்ன பண்ணுவேன், சிஸ்டமேட்டிக்காக வச்சுக்குவேன். இதை வந்து சப்போஸ் 50% இறங்கி போச்சுன்னா அப்போ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இறங்குனா ஆவரேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த எமோஷனல் பையிங் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில்வருடைய அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சில்வர் மேலே ஏறிட்டு திருப்பியும் 45% இறங்குச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ரைஸை இப்போ தாண்டி இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க இப்போ தான் 80% லாபத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸில் நடக்கும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ஒன்று சிஸ்டமேட்டிக் போகணும், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எமோஷ்னல் பையிங் பண்ணக்கூடாது. இது 3த்தையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு லேர்னிங் வந்து நல்லா இருந்தது, இந்த வீடியோவில் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் என்னுடைய ரெஃபரல் லிங்க்ஸ்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த எமோஷ்னலான விஷயம் பாண்டு. அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.